ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது முந்தானேத்து பார்த்தீங்கன்னா அமேசானோட அந்த ஆஃபர் சேலோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தேன். இப்போ ஃப்ளிப்கார்ட்டும் பார்த்தீங்கன்னா மே 2ஆம் தேதியிலேருந்து மே 12ஆம் தேதி வரைக்கும் பிக் சேவிங் டே சேல் வந்து போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இதுலேயுமே மோஸ்ட் ஹைலைட்டடாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கு, ஐஃபோனு, அதுக்கப்புறம் நத்திங் ஃபோனு, ரெட்மி ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா இடம் பெற்றிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ், கேமிங் லேப்டாப்ஸ்லாம் நீங்கள் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த 2 நாளில் வாங்கிடுங்க. என்னடா சேல் 12ஆம் தேதி வரைக்கும்ன்ற, அப்புறம் 2 நாளில் வாங்க சொல்கிற அப்படின்னா, எப்பயுமே இவங்க சேலை நடத்துறது ஒரு நாள் மட்டும்தான். ஜஸ்ட் 24 ஹவர்ஸ் இல்லை 48 ஹவர்ஸ் தான். அதுக்கப்புறம் டிமாண்டான பொருட்களுக்கு ப்ரைஸை மாற்றிடுவானுங்க, இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், எதாக இருந்தாலும் 2 நாள்லேயும் வாங்கிடுங்க, ஓகேவா? லேப்டாப்ஸுக்கும் சரி, டிவிக்கும் சரி, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. அதை செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போ மொபைல் ஃபோன்ஸில் எனக்கு பார்த்த உடனே செம்ம டீலாக தெரிகிறது சாம்சங் கேலக்ஸி S23 FE. 33,000 34,000 பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுக்குறானுங்க. உண்மையிலேயே அது வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா இப்போ ரீசெண்டாகவே லான்ச் பண்ண ஏ சீரீஸாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட. கேட்டால் ஐபி ரேட்டிங் இருக்குது, லொட்டு லோசுங்க. ஆனால் கேமரா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். அதுக்கு நீங்கள் தாராளமாக S23 FE நீங்கள் சூஸ் பண்ணலாம். சாம்சங் கேலக்ஸி S23 எவ்வளோ தெரியுமா? அதுவுமே ரொம்ப கம்மி தான். 40 ரூபா அந்த ரேஞ்சு கிட்ட தான் பார்த்தீங்கன்னா வருது. அதுவுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்து. அதுவுமே நீங்கள் ஃப்ளாக்ஷிப்பில் உள்ள கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுவுமே அந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்து. அது போக ஆப்பிள் ஐஃபோனில் ஐஃபோன் 15 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64,000 பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே இது 68,000 ஆப்பிள் ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸு. உண்மையிலே அது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஏன்னா 15 ப்ளஸ் வாங்குறதுக்கு 70 ரூபாய்க்கு மேலே போயிடும். நீங்கள் 14 ப்ளஸ் தாராளமாக 68,000 வாங்கலாம். அது ஒரு வேல்யூ ஃபார் மணி. அப்புறம் 15 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா 1,20,000 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வாங்குறதுக்கு, ஏன்னா காசு இருக்கவங்க எப்போ வேணால் வாங்கிக்குவாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபரில் ஐஃபோன் 15, ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸு, ஐஃபோன் 13 வாங்கணும்னு வச்சிங்கன்னா 52,000 51,000 போட்டிருக்காங்க. அதுக்கான ரிஸ்கை நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி அமேசான் வீடியோ போடும் போதே சொல்லியிருப்பேன். 2 வருஷம் பழைய ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது கூட ஒரு 10,000 12,000 போட்டிங்கன்னா ஐஃபோன் 15 வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். உங்களோட சாய்ஸ் தான், கையில் என்ன இருக்கோ அதை பொறுத்து வாங்கிக்கோங்க. நத்திங் ஃபோன் 2 இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஆஃபர் தான். அதே மாதிரி நத்திங் ஃபோன் 2Aல அந்த ப்ளூ கலர் வேறு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கானுங்க. நத்திங் ஃபோன் 2 33,000 பார்த்தீங்கன்னா ஒர்த்து. தாராளமாக அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லாயிருக்கும், 50+50 நல்ல ஒரு கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தாராளமாக அதையும் சூஸ் பண்ணலாம். அப்புறம் ரெட்மியோட நோட் 13 ப்ரோவாக இருக்கட்டும், ரியல்மியோட 12 ப்ரோ ப்ளஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 30,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. ஸோ அதுலேயே ரியல்மியில் வந்து P1 சீரீஸ்னு ஒன்று லான்ச் ஆச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் 20,000 போட்டிருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆஃபர் சமயத்தில் வாங்குறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த போக்கோலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா மாடலை வந்து விற்கணும்னு சொல்லிட்டு அடித்து பார்த்தீங்கன்னா 5,000 வித்தியாசம், 6,000 வித்தியாசம், ஆஃபர் குறைச்சிருக்கும் அப்படி இப்படின்னு போகிறானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு வாங்குற மாதிரி மாடலு. பட் நான் இப்போ சொன்ன எல்லா மாடலும் சாம்சங்கில் 2 ஃபோனு, நத்திங்கில் 2 ஃபோனு, ஐஃபோனில் வந்து 14 ப்ளஸ்ஸு, ஐஃபோன் 15, ஐஃபோன் 13 இருக்கட்டும், அப்புறம் இதில் ரியல்மியாக இருக்கட்டும், ரெட்மியோட நோட் 13 ப்ரோவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பியோட கிரெடிட் கார்டு இருந்தால் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே லாகின் பண்ணி ஆக்சிஸ் பேங்க்கோட கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். இதை 2 தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இஎம்ஐக்கு கண்டிப்பாக கிரெடிட் கார்டுறது வேணும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பர்ஷிப் இது 2ல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி தவிர்த்துட்டு நீங்கள் சும்மா கார்டு இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் போடாமல் இஎம்ஐ போடாமல் வாங்கினீங்கன்னா அதே மணிக்கு தான் இருக்குது. இதுக்கு மேலே ஆஃபர் இல்லாமல் என்ன ப்ரைஸ் வருமோ அதான் வரும். கூட வேணால் ஒரு 1,500 500 வேணால் கம்மியாகும். கார்டு இருந்துச்சுன்னா ஒரு 2,000 3,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கார்டு இல்லை அப்படின்னா 500 அந்த மாதிரி தான் கிடைக்கும். அது அவுட் ஆஃப் த ஸ்டாக் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே வாங்கிடுங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ஆஃபரும் போயிடும், ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும். ஸோ முடிஞ்சளவு வேகமாக செக் அவுட் பண்ணுங்கள். கேமிங் லேப்டாப், டிவி வாங்கினாலும் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை செக் பண்ணி வாங்குங்க. அதுலேயும் இன்னொன்று முக்கியமாக சொல்லிடுறேன்,
இந்த ஒன் ப்ளஸ் டிவி ரியல்மி டிவியை சூஸ் பண்ணாதீங்க. அவங்க டிவியை வந்து கை கழுவி ரொம்ப நாள் ஆச்சு. இருக்கிற ஸ்டாக்கை அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. வாங்கினதுக்கப்புறம் சப்போர்ட்டும் இருக்காது, ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்காது. அதுக்கப்புறம் வாங்கிட்டு ஐயோ அம்மான்னு புலம்புறதுக்கு இப்போயே வாங்குறத தவிர்த்துருங்க. ஒன் ப்ளஸ் டிவி ரியல்மி டிவி தயவு செஞ்சு வாங்காதீங்க. எம்ஐ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கா, சப்போர்ட் இருக்குது, எம்ஐ வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிவி சாம்சங் எல்ஜி நம்ம வழக்கம் போல சின்ன வயசுலேருந்து பார்த்த பிராண்ட் அதை வாங்க. ஒன் ப்ளஸ் ரியல்மி டிவி தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஸோ எல்லா டீல்ஸும் வேணால் கீழே தரேன். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி, வணக்கம், பை பாய்.